மிஸ்டர் குமார், உங்களுக்கு மதியம் 12 மணிக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. 12 மணிக்கா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே. ஆபரேஷனை விடவா? மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல பிரியாணி ப்ரீ புக் பண்ணணும். அங்க நம்ம ஆசைப்பட்ட பிரியாணியை நம்ம ஆசைப்படுற விலைக்கே தர்றாங்க. அதான். அப்போ எனக்கும் சேர்த்து ப்ரீ புக் பண்றீங்களா? பிரியாணி பாளையத்தின் தி பிராண்ட் நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக. கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துறை சார்பாக ஈரோட்டில் இருக்கிற அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறோம். இங்கே எங்களுடைய மரியாதைக்குரிய மக்களவை மேலவை உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் செல்வராஜ் அவர்களும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்கள் மற்றும் எங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான அத்தனை மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாநகர செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அண்ணன் சம்பத் அவருடைய சிலையும் இங்கே இருக்கிறது. அதற்கும் எல்லோரும் மரியாதை செய்திருக்கிறார்கள். கர்மவீரர் காமராஜரை பொறுத்தவரை அவர் ஒரு கட்சியினுடைய சார்பான தலைவராக இருந்தாலும் கூட அனைத்து கட்சியிலேயும் இருக்கிற அத்துணை தலைவர்களும் அவரை மிகப்பெரிய அளவிலே மதிக்கப்பட்ட ஒரு தலைவர். குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் மீது மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டிருந்தார். அவர் மறைந்த பொழுது அவரை நல்லடக்கம் செய்வதற்காக என்ன மாதிரியான பணிகளை அவர் செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரே போய் நின்று வேட்டியை மடித்து கட்டுக்கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து அங்கே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து அவர் செய்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இன்றைக்கு நாங்கள் மரியாதை செய்வது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். எனவே அவர் சொன்ன அத்தனை நல்ல திட்டங்களையும் இன்றைக்கு மாண்பும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டம் இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்படுகிறது. இப்படி பல திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அடிப்படையாக வைத்து அவர் எடுத்து புதிய விதமான ஒரு திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே காமராஜ் அவருடைய பிறந்த நாளுக்காக இங்கே நாங்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சி. அதில் அங்கே எதை பேசலாங்க? அதெல்லாம் அங்கே பேசலாமே. காமராஜர் இருக்கார்,